ஓ முருகா, வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, நீ உயிருக்கு உயிராக நேசித்த நபரின் மாற்றத்தை இப்பொழுது காண்கின்றாய். அவர் என்னிடத்தில் முன்பு போல இருப்பதில்லை, சரியாக பேசுவதில்லை, தூங்குவதில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கின்றாய். அவரின் மாற்றத்திற்கான காரணம் என்ன? காரணம் யார்? புதிதாக தெரிந்து கொள் தங்கமே. அவர் உன்னை விட்டு சென்று விட்டதாக நீ நினைக்கிறாய். ஆனால் அவர் உன்னை விட்டு செல்லவில்லை. சிறிது உன்னிடத்தில் பேச்சை நிறுத்தி வைக்கின்றார். அவர் உன்னிடத்தில் மட்டுமல்ல, யாரிடத்திலும் சில தினங்களாக சரியாக பேசுவதில்லை. முன்பெல்லாம் உன்னிடத்தில் பேசிக்கொண்டே இருந்தவர் இப்பொழுது பேசாமல் புறக்கணிக்கின்றார் என்ற வருத்தத்தில் நீ இருக்கின்றாய். அதற்கான காரணம் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டுமா? அவரை சுற்றி இருக்கும் ஒரு சிலர்தான் உன்னை பற்றி தவறாக அவரிடம் சித்தரித்துவிட்டு நல்ல பெயர் வாங்கி கொள்கின்றார்கள். உன் துணை மற்றவர்களின் பேச்சை கேட்டுக்கொண்டுதான் உன்னிடத்தில் இவ்வளவு மாற்றத்தையும் இவ்வளவு வன்மத்தையும் காட்டுகின்றார். உன் மீது எந்த தவறுமே இல்லை என்பது அவருக்கு புரியும் பொழுது அவரே மனமருந்தி உன்னை தேடி வருவார். எப்பொழுதும் யாருடைய வார்த்தையும் முழுமையாக நம்பிவிடக்கூடாது. ஒருவரை எவ்வளவுதான் பிடித்திருந்தாலும் அவருடைய வார்த்தையை முழுமையாக நம்பிவிடக்கூடாது. ஆராய்ந்து செய்து பார்க்க வேண்டும். ஆனால் உன்னுடைய துணையோ உடனடியாக அவர்கள் கூறும் அனைத்தையும் நம்பிவிட்டார். அதனை நம்பி உன்னிடத்தில் சண்டை போட்டு கொண்டிருந்தார். இப்பொழுது அவருக்குள் ஒரு மாற்றமே ஏற்பட்டுவிட்டது. நீ ஏதோ தவறு செய்கிறாய் என்ற எண்ணம் கூட அவருக்கு இப்பொழுது வந்துவிட்டது. அந்த மாற்றத்திற்கான காரணமானவரையே விட்டு உண்மை என்னவென்பதை உன் துணைக்கு நான் புரிய வைப்பேன். பிறகு தானாகவே திருந்தி உண்மையை நினைத்து வருந்தி அவராகவே உன்னை தேடி வருவார். உன்னிடம் வந்து மன்னிப்பை கேட்பார். நீங்கள் இருவரும் நிச்சயம் நன்றாக ஒரு வாழ்க்கையை வாழத்தான் போகின்றீர்கள். எத்தனையோ இடையூறுகளை தாண்டி நீ என்னை பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றாய். உன் வாழ்வில் பல சோகங்கள் உன்னை சூழ்ந்து இருந்தாலும் என்னை பிரார்த்திப்பதில் நீ மகிழ்ந்திருக்கின்றாய். நீ என்னிடம் வேண்டுதல் வைக்கும் பொழுது எத்தனை மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றாயோ அதைவிட அதிகமான மகிழ்ச்சியை நான் உனக்கு தருவேன். யாருடைய மனதை சரி செய்தால் உன் வாழ்க்கை சீராகுமோ அதனை சரி செய்து உன் வாழ்வில் மீண்டும் மகிழ்ச்சியை வளர செய்வேன். இனி உனக்கு நடக்கப் போகும் அனைத்தையும் நான் நன்றாக செய்து முடித்து தருகின்றேன். உன் வாழ்க்கை மீண்டும் பழையபடி சந்தோஷமாக மாறும். அதை மட்டும் உன் மனதில் நினைத்து கொண்டு நீ இப்பொழுது இருக்கும் கவலைகளை தூக்கி எறிந்துவிட்டு மகிழ்ச்சியாக இரு. ஓ முருகா, வெற்றிவேல் முருகா.